மகிமை உண்டாவதாக. மீண்டும் நாம் தேவ சமூகத்தில் கூடி ஜெபிக்கும்படியால் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கும்படியால் தேவன் நமக்கு உதவி செய்கிறார். அதற்காக நாம் தேவனுக்கு துதி செலுத்துகிறோம். அவருக்கு இயேசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிற வண்ணமாய் வெளிப்படுத்தல் 21:5 சொல்லுகிறது, நான் சகலத்தை புதிதாக்குகிறேன். இது சத்தியமுள்ள வார்த்தை, இதை எழுது, இது மாறாது, அது கண்டிப்பாக நிறைவேறும் என்று சொன்னார். 21:1 நான் புதிய வானம் புதிய பூமி உண்டாயிற்று, பழசிறந்த இடம் காணல. 3ஆம் வசனத்தில் புதிய எருசலேம் ஆகிய பட்டணம் மகிமை அடைந்த பட்டணம் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறதை கண்டேன். நமக்காய் புதிதாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை பிதாவின் வீட்டில் தேவன் நமக்காய் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த புதுமையாக்கப்பட்ட சூழ்நிலைக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் வாழும் போதே நாம் புதுப்பிக்கப்பட வேண்டியது அவசியம். தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் மறு ஜென்மம் விளக்கினாலும் பரிசுத்தாவின் புதிதாக்குதலினாலும் தான் அவர் நம்மை ரட்சிக்கிறார். 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தோம் அவன் புது சக்தியா இருக்கணும், பழையவைகள் ஒழிந்து போய் வேண்டும். ஒரு புதுப்பிக்கப்பட்ட அனுபவத்துக்கு நாம் கடந்து வரும்படிதான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. பழைய அனுபவத்தோடு பழைய சூழ்நிலையில் இருந்தால் இதை புதுப்பிக்கப்பட்ட சூழ்நிலைக்கு நாம் செல்ல முடியாது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபை பொருந்தின தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்த வேண்டும், ஸ்திரப்படுத்த வேண்டும், பலப்படுத்த வேண்டும், நிலைநிறுத்த வேண்டும். எத்தனை விஷயம் இருக்குன்னு பார்த்துருக்கேன். சீர்படுத்துதல்னா ஒழுங்குபடுத்தல். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து படித்தா பூமி இருந்தது, ஒழுங்கு இல்லாமல் இருந்தது, வறுமையா இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஜலத்தின் மேல் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். முதலாவது சொன்னார், வெளிச்சத்தை போடுங்கப்பா, இருட்டா கிடக்கு, வெளிச்சம் உண்டாக கிடக்குன்னு சொன்னார். வெளிச்சம் வந்துச்சு. அப்புறம் பகல் இரவை உண்டு பண்ணியாச்சு. அப்புறம் இப்படி இருந்தா சரி வராது. அந்த ஆகாய விரிவு மேலேயும் கீழே, மேலே தண்ணி கீழே தண்ணி, இடையில ஆகாய விரிவு உண்டாகிறது, ரெண்டு செப்பரேட் பண்ணுங்கப்பா. ஓகே, செப்பரேட் பண்ணியாச்சு. அண்ட் தேர்ட்லி அந்த கிரவுண்டு நிலம் தண்ணிக்குள்ள சமுத்திரத்தில் கிடக்கு, அந்த நிலம் மேலே வர கிடவுது. அப்ப தண்ணி எல்லாம் ஒரு இடத்துக்கு வரட்டு, கிரவுண்டு ஒன்னாகட்டுன்னு சொல்லி அடுத்த சிஸ்டம். இப்ப துண்டு துண்டா உடஞ்சி கிடக்கு கண்டம். அது அப்புறம் முதல்ல எல்லாம் ஒன்னாதான் இருந்து அப்புறம் தான் அது உடஞ்சது. அது ஒரு தனி இஷ்யூ. இப்போ நேரம் இல்லை. சரி, அப்ப ஒழுங்குபடுத்துதல் சீர்படுத்துதல் தான் இந்த உலகம் ஆரம்பித்தது. சீராய் படைக்கப்பட்ட ஆதாமியாவால் சீர்கட்டு போன பிறகு மீண்டும் சீரமைக்கிற பணியை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த சுவிசேஷத்தின் மூலம் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆக இந்த பரலோக மேன்மையான காரியத்திற்கு நாம் சீர்படுத்தப்பட்ட புதிய சக்தியின் அனுபவத்துக்கு செல்ல வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். சில வேளை நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசும்போது என்னுடைய உறவினர்கள் சொன்னாங்க, இந்த பையன் நல்லா படிச்சிருக்கான், நல்ல வசதியான குடும்பத்தில் உள்ளவன், ஞான பைத்தியம் படிச்சுட்டு என்ன பண்றது, ஞான பைத்தியம் சொன்னாங்க. இந்த ஞான பைத்தியம் சொன்னாங்க. சரி, நமக்கு தான் பைத்தியம், அவங்களுக்கு புத்தி ஞானம் இருக்குல்ல. என்ன நடக்குன்னு பார்த்தா கடைசியில் ஒரு மைய பெட்டி, அதுல நாடியோட ஒரு கட்டி, ஒரு சடலம், 2 மலர் வளையம், கொஞ்சம் ஊதுபத்தி, கொஞ்சம் மெழுகுத்திரி, அப்புறம் பூட்டி மலர் வளையம் மண்ணில் வச்சுட்டு நல்ல போராட்டத்தை போராடணும்னு கள்ளத்தனமான ஒரு வசனம். என்னடா சரிங்க நீங்க, நான் எத்தனடா நான் சொன்ன நேரத்தை நல்ல போராட்டத்தை போராடணும், ஓட்டத்தை முடிக்கணும், நித்திய ஜீவனே ஆமா கிரீடம் வச்சிருக்கு அப்படின்னு நான் தானடா சொன்னேன் உங்கள்கிட்ட. என்ன பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு உன் கல்லறையிலே எழுதி ஒன்ன பைத்தியக்காரன் ஆக்கிட்டான்டா கடைசியில. இதுதான் நாங்க பார்த்தோம். அதனால இந்த குப்பையை தூக்கி தூரப்பட்டோம். ஆண்டவர் சொன்னாரு, நீ இந்த ஞான பைத்தியத்தை தெருவில் நின்று பேசணும், சபைக்குள்ள பேசணும், டிவியில பேசணும், யூடியூப்ல பேசணும், தமிழ்லயும் பேசணும், மலையாளத்திலும் பேசணும். இது வரைக்கும் இனி என்ன நடக்கும் தெரியாது. அடுத்த பாஷையும் படிச்சுட்டு இருக்கிறேன். ஓகே, எல்லாம் பேசலாம். நீ இந்த ஞான பைத்தியத்தில் பேசிட்டே இரு. அதனால நான் இந்த காரியத்தை பேச வேண்டிய சூழ்நிலை. அதனால நான் சொல்லிட்டேன்ல, பேக்ரவுண்ட் இப்படிதான். அதனால ஒன்னும் மைண்ட் பண்றது கிடையாது. அது பாட்டுக்கு அழைச்சவரை பார்த்து வேகமா ஓடிட்டு இருக்குது. அங்கங்க பார்த்தா குண்டு குழியில வந்து கை கால் ஒடிய போகுது. எதுக்கு வம்பு, அழைப்புல போற வேண்டியதுதான். அது அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுவார் பாருங்க ஒரு காரியம். அதை குறித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் எனக்கு. அப்போஸ்தலர் 26:17, உன் சுய ஜனத்தாரிடத்திலிருந்தும் அந்நிய ஜனத்தாரிடத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பெற்ற விசுவாசத்தினால் பாவ மன்னிப்பை பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கு சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திருப்பும்படி நீ அவருடைய கண்களை திறக்கும் வரட்டு நான் உன்னை அவரிடத்தில் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டார். சோ அந்த பாதையில ஓடிக்கொண்டிருக்கிறேன்.
ஆமா, இந்த பிலிப்பியர் நிருபத்தில் நான் படிக்கிறோம்ல 1ஆம் அதிகாரத்துல, இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு ஆசை உண்டுன்னு பவுலுக்கு ஒரு பிராந்து பிடிச்ச மாதிரி நமக்கு பிராந்து பிடிச்ச பிறகு இங்க உள்ள எல்லாமே மறந்துடுது. ஆமா இல்லையா? அது இங்க உள்ள உலகத்தில் உள்ள காரியங்கள் என்ன செஞ்சிருது, மறந்து போயிடுது, மண்டையில நிக்க மாட்டேங்குது. அது பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். சரி, பரலோக ராஜ்யத்தை குறித்த காரியத்திலே மூழ்கி விடுகிறோம். பேசியர் 1:19 என்ன சொல்லுது? தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிகளாகிய தம்மிடத்திலே காண்பிக்கும் பொருட்டு தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படி அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மன கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஆமா ஆமா, மரித்தோரிலிருந்து எழுப்புவார், புதிய சரீரம் கொடுப்பார், புதிய மகிமை கொடுப்பார், உயிர்த்தெழுதல் ஆமா புதிய சரீரம் கொடுப்பார், புதுப்பிக்கப்பட்ட அனுபவம் கொடுப்பார், புதுப்பிக்கப்பட்ட ராஜ்யத்தில் கொண்டு வைப்பார். இது தெரியறதுக்கு அநேகருக்கு கண்ணு கிடையாது, எல்லாம் குருடாக்கிட்டாங்க. அது 2 Corinthians 4:4 கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் வழி அவிசுவாசிகளாய் அவர்களுக்கு பிரகாசமா இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவன் ஆகாய அதிகார பிரபு நாவி மனக்கண்களை குருடாக்கி போட்டோம், நீ திறந்து விடுங்கிறார். நாங்க திறந்து விடாம எவன் திறந்து விடுவான்? எல்லாரும் இருக்கே கண்ணே பிடிக்கிறான். சோ இப்ப ஆண்டவர் கண்ணை திறந்து விடுறார். ஓகே, இப்படிதான் ஓடிட்டு இருக்கிறோம். நீங்க பரலோகத்துக்கு போகணுமா, என்ன செய்றீங்க, உங்களுக்கு ஆசை உண்டான்னு கேட்டா நாங்க ஜெபிக்கிறோம்னு நீங்க சொன்னீங்க. ரொம்ப நல்லதுதான். ஒரு மனுஷன் இருந்தா பணத்துல பெரியவன், பட்டியல பரவியவன், பதவியில பெரியவன், பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துல உட்கார்ந்தவன், தன்னை அடிமைப்படுத்தி இருந்த அரசாங்கமே அவர்களுக்கு சமமான அந்தஸ்தை தேடி வந்து கொடுக்கிற அளவுக்கு ரொம்ப பிரபலமானவன். பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துல இருந்ததுனால கடவுள் என்னோட கூட இருக்கிறாருன்னு அவன் நினைச்சுக்கிட்டான். பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறதுனால கடவுள் என்னோட இருக்கிறார், இன்னும் அந்த கடவுளுக்கு வேலை செஞ்சா இன்னும் உயர்வான ஸ்தானம் கிடைக்கும் நினைச்சிருப்பான்னு நினைக்கிறேன். உன்னதங்களில் ஆண்டவரோடு உட்காரும்படி அழைக்கப்பட்ட கிறிஸ்துவின் சபையை அடித்து நொறுக்கும்படியாய் உடைத்தறியும்படியாய் ஓடிக்கொண்டிருந்தவன், அநேக சபைகளை பாழாக்கினவன், தமஸ்குவுக்கு வந்து சபையை பாழாக்க வரும்போது அந்த சபைக்கு பக்கத்துல பட்டணத்துக்கு உள்ள வந்தவுடனே ஆண்டவர் இயேசு அவனுடைய பார்வையை பிடுங்கி தரையிலே போட்டார். இப்போ அவன் கேட்கிறான், நீர் யாருன்னு கேட்கிறான். நீ துன்பப்படுத்துற இயேசு நானேன்னு சொன்ன அப்படியா விஷயம், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று சொல்லி அவர் ஒரு வேண்டுதல் வைக்கிறான். பிரார்த்தனை தான், என்னப்பா செய்யணும் சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன் ஐயா பாடுறாருல, இது மாதிரி என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு கேட்டான். எழுந்து பட்டணத்துக்குள்ள போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும், நான் உனக்கு ஏற்பாடு பண்ணி இருக்கிறேன்னு சொன்னான். அவன் கண்ணு தெரியாது, அவன் அங்கே போறான், அங்க போய் சாப்பிடல குடிக்கல, அவன் ஜெபம் பண்ணி கொண்டு உட்கார்ந்து இருக்கிறான். இப்ப அனனியா என்கிற அந்த தமஸ்கு சபர் பாஸ்டர் இடத்துல கர்த்தர் பேசுறார். ஏப்பா ஒருத்தன் வந்திருக்கான், பேரு சவுலு, அவன் தமஸ்குல நேர் தெருவுல யூதான ஒருத்தன் வீட்டுல சாப்பிடாம 3 நாளா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான், நீ போய் கை வச்சாதான் கண்ணு திறக்கணும்னு அவனுக்கு சொல்லி இருக்கேன். அந்த பாஸ்டர் தாண்டா அவன் கண்ணை திறக்கணும், ஆமா பரிசுத்தாவியை பெறணும் எல்லாம் சொல்லியிருக்கேன்னு சொன்னான். கர்த்தர் அனனியாவை அனுப்புகிறார். அப்போது அனனியாவிடத்துல ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை உண்டுன்னா 11ஆம் வசனமா 9:11 அப்போஸ்தலர் 9:11 நீ எழுந்து நேர் தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சுப்பட்ட பார்த்துட்டு எத்தனை அட்ரஸ் எத்தனை ஐடி கொடுத்துருக்கு. தர்சுப்பட்டணத்துல வந்திருக்கான், யூதா வீட்டுல இருக்கிறான், பேரு சவுலு, அவன் இப்ப ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். என்னங்க நாங்க ஜெபம் பண்றோம் நீங்க சொல்றீங்கல்ல, ஜெபம் பண்ணா என்ன செய்வாரு, அவங்களுக்கு பேசுறதுக்கு உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு இருட்டில் இருக்கிற ஆளுக்கு கண்ணை திறந்து விடுறதுக்கு ஒரு அனனியாவை அனுப்பணும், ஊழியக்காரனை அனுப்பணும். அப்போ சொல்ல 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வந்தான், கொர்நேலியுங்கிற மனுஷன் அவனை செபம் பண்ணி கொண்டே இருக்கிறான், தான தர்மம் எல்லாம் செய்து செபம் பண்ணி கொண்டே இருக்கிறான். கட்டடைய தூதன் வந்து சொல்றான், உனக்கு செபத்தை எல்லாம் கேட்டேன், யோபா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பு, பேதுரு மறுபடியும் இருக்கின்ற சீமோன் அங்கே இருக்கிறான், கடற்கரையில இருக்கிறான், அவன் தோல் 18 தொழில் செய்யறவர்களுக்கு வீட்டுல இருக்கான், அங்கே அட்ரஸ் எல்லாம் சொல்லி அவனை கூப்பிடு, நீ செய்ய வேண்டியது உனக்கு வாழ்க்கை முழுதும் செபம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அவர் சொல்லி அதை கேட்கணும், அவர் அனுப்ப வேண்டிய ஆளுகளை அனுப்புவார், பேச வேண்டிய பிரகாரம் பேசுவார். அதை கேட்காம செவிட்டு விடியானா இருக்கு, செபம் பண்ணுகிறேன் கண்ணை மூடி ஜெபம் பண்ணி கண்ணை மூடினேன். அப்புறம் இடையில என்னத்தை படிச்சா செபம் பண்ணுனா நல்லதாய்
இப்போ ஜெபம் பண்ண ஆளுகிட்ட எல்லாம் ஒரு ஆள்கிட்ட அண்ணனியா அனுப்பியிருக்கிறார், இன்னொரு ஆளு வீட்டுக்கு பேர் அனுப்பியிருக்கிறார், உங்க வீட்டுக்கு ஆள் அனுப்பியிருக்கணுமே, அவங்க ஏதாவது சொல்லி இருக்கணுமே. ஆமா, அவர் பரலோகம் சர்க்கம் பரலோகம் சர்க்கம் பரலோகம் சர்க்கம்னு ஓயாம சொல்லிட்டு இருப்பாரு. எங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது பாருங்க. எங்களுக்கு பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துல ஏறணும். சாவாம இருக்க முடியுமா அவர் செஞ்சாரு, சோக்கேட் வராம இருக்க முடியுமா அவர் செஞ்சாரு. இதோட சொல்லல, அவர் சொல்லாரு உன்னதங்களில் அவரோட உட்காரணும்னு சொல்லி இருக்கு. கேஸ்நாதே 33 நீ என்னது கிடந்து இப்படி புறாளப்படுறா, பவுலும் பேதும் செத்து போன பிறகு நீ என்னது கிடந்து புறாளப்படுறா, அவைய கிடந்துக்கு போ அவர் சொல்லாரு. பின்ன ஜபான் 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 ஜபம் பண்ணா போறாது இல்லையா? கண்ணை திறந்து வேதத்தை கையில தந்திருக்கு இல்லையா? 2000 வரைக்கும் கழித்தாச்சு இல்லையா? அதை வந்து கண்ணை திறந்து படிச்சாண்டாமா? ஆவியானவர் பேசுகிற சத்தத்தை கீழ்படியாண்டாமா? கீழ்படியாண்டமா வேண்டாமா? கீழ்படியணும். அப்ப செபம் பண்ணி கொண்டே இருந்தால் கர்த்தர் என்ன செய்யறார்? கடந்த நாள்ல ஒரு வசனம் பார்த்துட்டோம்ல, எரேமியா 3:14-15 சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் தான் உங்கள் நாயகர், உங்களை ஊருக்கு வருதனே வம்சத்துக்கு 2 பேராய் சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து, சீயோன்னா தேவ பிரசன்னம் இருக்கிற இடம், தேவ ஆவியானவர் ஆளுகை செய்யற இடம், கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிற இடம், 40 வீடு சீயோன். அங்கே கொண்டு வந்து என் இருதயத்துக்கு மேம்பொருளை கொடுப்பேன். அங்கே அதான் சொல்ல, சும்மா இப்படி வறுமையை செடிச்சுட்டே இருந்தா போறாது, நீ திருத்து, எனக்கு ஆளை ஏற்படுத்துறேன். அங்கே அதான் சொல்ல, அவர்கள் அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். நான் சங்கீதம் 10:2-15 சொல்லுது, கர்த்தர் சீயோனை கட்டிதான் மகிமையில வெளிப்படுவான், சீயோனை கட்டி மகிமையில வெளிப்படுவான். வேற கட்டிடங்களை சொல்லல, சீயோனுங்கிறது தேவ பிரசன்னம் இருக்கிற இடம்ல நம்ம வசனம் பார்த்தாச்சு. 1 Corinthians 3:16 நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் இருக்கிறது தெரியாதா, நீங்களே அந்த ஆலயம். அப்ப நாமே சீயோனாய் மாறுகிறோம் என்கிற காரியத்தை பார்த்துட்டோம். யாக்கோபு 4:6 சொல்லுது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிரியா இருக்கிறார், அவனை சீயோனை மாற்ற மாட்டார். பிசாசு வருவான், தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை கொடுப்பார், அவனை சீயோனாய் மாற்றுவார் என்றெல்லாம் வசனங்களை நம்ம பார்த்துட்டே வந்திருக்கோம். சரிதானே? சரி, இப்ப தொடர்ந்து போனோம். யோவான் 17:6 சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவே நீர் உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் தான் சீயோனாய் இருக்கிறார்கள், உம்முடையவர்களா இருக்கிறார். அல்லேலூயா. பரலோக தேவனுடைய பிள்ளை அவர் இருக்க இடம், அவருடைய ஸ்தானம், அவருடைய பிள்ளைகள் தானே சீயோன் இல்லையா? தாவீது நகரம் சீயோன்லாம் சொல்லுவா பாட்டு, அது இருந்துட்டு போட்டு. சரி, இப்போ சீயோன்னா யாரு? நீர் உலகத்திலிருந்து எனக்கு தெரிந்தெடுத்த தந்த ஊருக்கு 1 வம்சத்துக்கு 2 ஒரு சின்ன கூட்டம் தான் சீயோன், அவர்கள் தான் உம்முடையவர்கள், தேவ வாசம் பண்ணுகிறவர்கள் என்று ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறது. ஆண்டவர் இயேசுவிடத்துல பிதாவிடத்துல ஜெபம் பண்றதை பார்க்கிறோம். லேவியர் 26 சொல்லுவார், அது என்னது? நான் பரிசுத்த எனக்கேற்ற பரிசுத்தா இருக்கும்படி, என்னுடையவர்களா இருக்கும்படி, சீயோனா இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன்னு சொல்லுவார். 1 Peter 2:9 நீங்கள் ஆச்சரியமான ஒளி நடத்த அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளி நடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், அவருக்கு சொந்த ஜனம், பரிசுத்த ஜாதி, சீயோனா இருக்கும்படி உலகத்திலிருந்து தெரிந்து கொள்கிறார். உலகத்திலிருந்து தெரிந்து கொள்கிறார், பிரித்தெடுக்கிறார். ஏன் பிரித்தெடுக்கிறார்? உலகம் சீயோன் கிடையாது, பாபிலோன்னு சொன்னேன். அசுத்த ஆவியின் காவல் வீடு இல்லையா? 2 அதிகாரம் வெளிப்படுத்தலே, அது விழுந்தது, மகா பாபிலோன் விழுந்தது, அது அசுத்த சகலவித 2:18 அசுத்தாவியுடைய காவல் வீடு. அப்போ அசுத்தாவியுடைய காவல் வீடுனா என்னது? அது லூக்கா 4:5 சொல்றான், உலகம் முழுசும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானது கொடுப்பேன். அசுத்தாவியாகிய பிசாசு நான் தான், என்னுடைய ராஜ்ய உலகம். யோவான் 5:19 உலகம் முழுவதும் பொல்லாங்கனோடு கிடக்கிறது. அப்போ உலகம் அசுத்தாவியுடைய காவல் வீடு தானே, அசுத்தாவியுடைய காவல் வீடு தானே, அதனால அதுக்கு பாபிலோன் பேர். சரிதானே? நம்ம பார்த்துட்டோம், இது சீயோன் இல்ல, பாபிலோன். அப்போ இந்த பாபிலோனிலிருந்து நாம் சீயோனா இருக்கும்படி நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். யாக்கோபு 1:27 இந்த உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்துக் கொள்ளுகிறது தான் சீயோன் ஆவதற்குரிய மாசில்லாத தேவனுக்கு முன்பாய் மாசில்லாத சுத்த பக்தியா இருக்கிறது. அப்ப உலகத்தால கரைப்பட்டவர்கள் சீயோன் கிடையாது, பாபிலோனால கரைப்பட்டவர்கள். இது சீயோன், தேவ பிரசன்னம் இருக்கடா. அப்போ உலகத்தாலே கரைப்படப்படாது. 1:15 உலகத்தில் அன்பு கூர்ந்தா பரலோக பிதாவுக்கு அன்பு கிடையாது, நீங்க சீயோனா மாற முடியாது. அப்ப யாக்கோபு 4:4 உலக சிநேகம் தேவனுக்கு பிரதான பகைன்னு தெரியாதா? உலகத்தில் சிநேகனா இருக்கிறவன் தேவனுக்கு பயந்தா இருக்கிறதுனால அப்படிப்பட்ட சீயோனா மாற முடியாது, அவங்க பாபிலோன் ஆயிடுவாங்க. அது என்ன பாபிலோனு? இன்னொரு வசனம் இருக்குல்ல, அதாவது வெளிப்படுத்தல் 17:3 என்ன சொல்லுது தெரியுமா? 17:3 படி என்ன சொல்லுது? ஆவிக்குள்ளாய்
வெளிப்படுத்தல் 17:3 ஆவிக்குள் என்னை வனாந்திரத்துக்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலை 10 கொம்பு தூஷணமான நாம நிறைந்த சிவப்பு நிறமுள்ள மிருகம், அதுக்கு மேல ஒரு ஸ்திரீ ஏறி இருக்கிறார். வெளிப்படுத்தல் 17:3 பார்த்துடுங்க. பொம்பளை ஸ்திரீ இருக்கிறாளாம். ஸ்திரீ அதான் ஸ்திரீ இருக்கிறாள். அவ எப்படி இருக்கிறாள்? 4ஆம் வசனம். அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்திருக்கிறாள். பொன்னினாலும் ரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரித்திருக்கிறாள். வேசித்தனமாகிய அருவருப்புகளை அசுத்தத்தால் நிறைந்த பொற்பாத்திரத்தை கையிலே பிடித்திருந்தாள். என்ன ரகசியம்? மகாபாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்ற நாமம் அவள் நெற்றியிலே எழுதியிருந்தது. அந்த ஸ்திரீ பரிசுத்தவானுடைய இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சியின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவனை கண்டு ஆச்சரியப்பட்டேன். கொல்லாமே இந்த பாபிலோன் இவ்வளவு சக்தியா இருக்க, பரிசுத்தவான்களை எல்லாம் கொன்று போடக்கூடிய அளவுக்கு அது சக்தியா இருக்கிறதே, அப்படி எல்லாம் நான் ஆச்சரியப்பட்டேன். ஆமா, அப்படிப்பட்ட மகா பாபிலோன் தான் இந்த உலகம்னு சொல்லுது. உலகத்தின் ஆட்சியை சொல்லுது, உலகத்தின் ஆடம்பரங்களை சொல்றது, பெருமையை சொல்லுகிறது. மது அவர் இந்த உலகத்தின் காரியங்களினாலே போதைகளினாலே அவர் ஜனங்களை வெறியேற்றுகிறாள். போதை வஸ்துக்களை கொடுத்து, உலகத்தின் போதை கொடுத்து அவள் வெறியேற்றி அவள் மயக்கப்படுத்தி அப்படியே ஜனங்களை வைத்திருக்கிறாள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா அன்புக்குரியவர்களே, அப்போ நாம் சீயோனா இருக்கிறோமா இல்ல பாபிலோனா இருக்கோமா என்கிறத நாம சிந்திச்சுக்கிடணும், புதுப்பிக்கப்படணும் இல்லையா? பாபிலோனா இருக்க சீயோனுக்கு போக முடியாது, இங்க சீயோன் ஆகாதவர்கள் அந்த பரலோக சீயோனுக்கு போக முடியாது இல்லையா? அப்போ இங்கே புதுப்பிக்கப்படணும் இல்லையா? அதனால இல்லையா ஆவியானவர் இப்படி பேசிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. அப்போ நாம் சீயோனாக இருக்க வேண்டும், பாபிலோனா இருக்கக்கூடாது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பாபிலோன் குமாரத்தி எப்படி இருக்கிறா தெரியுமா? அவளுக்கு கேரக்டர் கொஞ்சம் வசனம் சொல்லிட்டேன், வெளிப்படுத்தல் 14 சொல்லியாச்சு. அடுத்தது நான் ஏசாயா 47:1 பாபிலோன் குமாரத்தியே கன்னிகையே நீ இறங்கி மண்ணிலே உட்காரு, கல்தேயரின் குமாரத்தியே தரையிலே உட்காரு, உனக்கு இனி சிங்காசனம் இல்லை, செருக்குக்காரி சுக செல்வி என்று இனி அழைக்கப்படுவதில்லை. அப்போ இந்த பாபிலோன் குமாரத்தி எப்படி இருக்கா? அவ செருக்குக்காரி. ஆமா, பெருமை பிடிச்சப்பா செருக்குக்காரி. பார்த்துடுங்க, செருக்குக்காரி. அவளுக்கு சிங்காசனம் எல்லாம் இருக்கும். உலகத்துலதான் அந்த ஸ்ரீ உட்கார்ந்துருக்கல, அப்படி உயர்ந்த பூமியின் உயர்ந்த ஸ்தானங்கள்ல உட்கார்ந்துருக்கிறான். பெருமை பிடிச்சவா, சிங்காரிச்சிருக்கிறான், வேசி மார்க்கத்துல போறா. இனி நீ செருக்கு. ஆமா, அப்படிதான் அந்த பாபிலோனுக்கு கேரக்டர் அது எல்லா காலத்திலும் இருந்திருக்கு. அதை அப்படியே சொல்லிட்டு அப்படிதான் இந்த பாபிலோனுக்கு மாறுத்தி இருக்கிறா. அப்ப நம்ம பாபிலோனுக்கு மாறுத்தி மாதிரி பெருமை பிடிச்சவளா இருக்கப்படாது, ஆடை ஆபரணங்களால் சிங்காரிச்சுட்டு இருக்கப்படாது, வேசி மார்க்கத்துல நடக்கப்படாது, உலகத்தின் வழியில நடந்தா சீயோனா மாற முடியாது. புரியுது என்ன சொல்லுது? புரியும் நினைக்க எல்லாரும் காது காக்கவே இல்லையா? சரி, அப்ப நீங்க சீயோனான்னு நீங்க பாத்துக்கணும். பிரசங்க யாரு நீ இப்ப சொல்ல கதையை பார்த்தா கொஞ்ச காலத்துக்கு நான் சீயோனா மாற முடியாது. நான் சீயோன் நான் நினைச்சுக்கிட்டது நான் சீயோன், நான் சீயோன் இல்ல. கொஞ்ச காலம் ஆய்வோம் போல இல்லையா இருக்கு பிரசங்க யாரு? அது உனக்கு மனசை பொறுத்து. நாங்க என்ன செய்ய, நாங்க எல்லாம் ஒரு செகண்ட்ல மாறிடுவோம். எங்களுக்கு அடிபட்டு இடிபட்டு கையை காலை ஒடிச்ச உடனே மாற வேண்டிய தேவை ஏற்படல இல்லையா? ஆண்டவர் சொன்னதான் தட்ஸ் ஆல், ஓடா போயிட்டு முடிஞ்சு போச்சு. கையை அடிச்சு காலை ஒடிச்சு ஆஸ்பத்திரியில போட்டு ஜெயில வச்சு வட்டங்கரைக்கி நொறுக்கி கடல்ல கண்ணில சிக்க வச்சு கண்ணி வச்சு களத்துல கண்ணி போட்டு இழுத்த பிறகுதான் ஆண்டவர்கிட்ட வரணுமோ? நேரத்தை வரப்படாதா? நல்ல காலத்துல இப்ப நல்ல காலத்துல வரையில இப்படிதான் கொண்டு வர முடியாது. எங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது, எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது. நான் என்னதான் சொல்லணும்? ஒரு நோயம் வரையில, ஒரு பேயம் வரையில, ஒரு மனாடியம் வரையில ஏசுநாத வாஸ்தவம் கொள்ளாமல்லோ இங்க நல்ல இது இருக்கிறது இவன் வட்டம் கிடக்கு நல்ல போஸ்ட் പറയുന്നത് തെറ്റാണ്, சரியில்லை, தப்பு, அதனால வேண்டாம், எல்லாம் தூக்கி போட்டு வந்தாச்சு. எனக்கு பிராந்தன் நானும் பிராந்து பிடிச்சு போயாச்சு. நான் உலகம் சொல்லிட்டு மறந்துட்டு இருக்கேன். அல்லையோ சரி, இப்போ நம்ம சீயோனா மாறணும், பாபிலோனுக்கு மறுத்தியா இருக்கக்கூடாது. வசனத்துக்கு வருவோம். சகரியா 2:7 சீக்கிரம் சகரியா 2:7 பாபிலோனில் சிறைப்பட்ட டக்குன்னு வரல எனக்கு. பாபிலோனில் குமாரத்திடத்தில் இருக்கிற சகரியா 2:7 நேரம் போயிட்டு இருக்கு. எடுங்க சகரியா 2:7 சிக்கி கிடக்கா பாபிலோன் குமாரத்திடத்தில் குடியிருக்கா. சரி, சிக்கி கிடக்கா குடியிருக்கா எல்லாம் கதை ஒண்ணுதான். பாபிலோனின் குமாரத்திடத்திலே சிக்கி இருக்கிற குடியிருக்கிற சீயோனே உன்னை விடுவித்துக் கொள்ளு. புரியுதா? நான் பாபிலோனா தான் இருப்பேன், நான் சீயோனா மாற மாட்டேன்.
நான் பாபிலோன்ல தான் கிடக்கிறேன், அந்த ஆளுகளை போல பாபிலோன் போல தான் இருப்பேன்னு சொல்லாத. ஒன்ன சீயோனை தொட்டா நீ அதுல இருந்து விடுவித்துக் கொள்ளு. 4 பக்கம் சுத்தி பாபிலோன் அனுபவங்கள் இருக்கான். இருந்தாலும் நம்ம சீயோனா மாறணும். 2:15-16 கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவிலே, கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவிலே வாசிங்க. மாசற்றவர்களும் குற்றமற்றவர்களும் தேவனுடைய வாசிங்க, நீங்க வாசிங்க. கோணலும் எல்லாம் சொன்னால நீங்க வாசிக்கலையும். கோணலும் 2:15 கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவில் குற்றமற்றவர்கள் கபடற்றவர்கள் தேவனுடைய மாசத்தை சீயோனா இருக்கும்படியா மறுமறுப்பு இல்லாமலும் இப்படிதான் செய்யணுமா, இப்படிதான் போனணுமா, அது சபை இல்லையோ, அவைய அப்படி போவே இல்லையோ, அவையெல்லாம் வேற இடத்துக்கு போறாவளோ. சீயோனாயிரு. தேவனுக்கு வந்த பிள்ளையா இருக்கு இல்லையா சொல்லி இருக்கு, அவருக்கு வந்த மாசற்ற பிள்ளையா இருக்கு இல்லையா சொல்லி இருக்கு. அதுக்கு 4 பக்கம் பாபிலோன் கோணலும் மாறுபாடுள்ள சந்ததி, அதுக்கு நடுவில் தான் வச்சிருக்கு, இல்லைன்னு சொல்ல இல்லையே. ஆனா நீ சீயோனாயிருன்னு சொல்லி இருக்கு. அல்ல இல்லையே, அதுல இருந்து விடுவித்துக் கொள்ளுன்னு சொல்லி இருக்கு. அதான் வேறுபாடுன்னு சொல்லு. மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் பேர் பிரசங்கம் பண்ணாரு. 3000 பேர் நான் சார்ந்தாரு. அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்தில் இருந்தாரு, சீயோன் உபதேசத்துக்கு வந்தாரு. அவ பாபிலோன் உபதேசத்தை விட்டு வெளியாண்டுட்டாரு. வந்தார்களா இல்லையா? உங்களுக்கு மனசு உண்டா? உங்களுக்கு மனசு வேணுமே. மனசு இருந்தா மார்க்கம் வரும். நமக்கு சீயோனுக்கு சீயோனா சத்தவரை பார்க்கலாம் இருந்தீங்க. எப்படியா சாவு வர பாபிலோன்ல இருக்கணும், சத்தவரை சீயோனுக்கு போனோம். எப்படி போறது? கத்தோலிக்க மாதிரி சொல்ல மாதிரி விண்ணக வாழ்வின் 3ஆம் ஆண்டு பெருசா போஸ்டர் போட்டு ரோட்டக்கரையில வச்சிருக்கு. இந்த ஆளுக்கு விண்ணகமும் தெரியாது, சர்ச்சும் தெரியாது, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாத ஆளாகும். அவன் பணக்காரனா இருந்திருப்பான். ஒரு வேலை பெருசா விண்ணக வாழ்வின் 3ஆம் ஆண்டு ஏமாத்து. அப்ப பார்த்துட்டு பரவாயில்ல நடக்கும். அப்ப இந்த பங்கில உள்ள விண்ணகத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படியாக ஒரு கள்ளக்காரப்பனை அப்படிலாம் போக முடியாது, அப்படியெல்லாம் போக முடியாது. இங்க இருக்கும்போதே அது 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 6:20-21 பொக்கிஷம் எங்க இருக்கும், மனசு அங்கதான் நடா இருக்கும். உன் பொக்கிஷம் அங்க இருந்தா மனசு அங்க இருக்கும், இல்லைன்னா இங்க இருக்கணும். கொலோசியர் 3:1-2 சொன்ன மாதிரி கிறிஸ்து தேவனுடைய வல்லத்து பாரசத்திற்குள் சீயோனை தேடு, மேலானதை தேடு, பூமிக்குரியோட அல்ல, பாபிலோனை அல்ல சொல்லியா. எபேசியர் 2:7 என்ன சொல்லுது? உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரம்படி செய்தார், பூமியின் உயரத்துல இல்ல, சீயோன்ல உட்காரம்படி செய்தார். உட்காரம்படி செய்தாரா? ஆமா. இங்க எலும்பு சதை தான் இங்க இருக்கு, மனசு அங்க இருக்கு. அது இல்லையா விஷயம். பரலோகம் ஒரு பேசான என்ன அர்த்தம்? இவனுக்கு மொத்த மண்டை அங்க வைக்கும். டோட்டலி ஆளுதான் இங்க இருக்கு, கண்ணு மூக்கு எலும்பு சதை தான் இங்க இருக்கு, மனசு அங்க இருக்கிறதுனாலே பரலோகம் வந்துட்டு இருக்கு. பூலோகத்துல இருக்கான், பூலோகம் பேசுவாங்க. 1 யோவான் 4:5 உலகத்தில் இருக்கிறவர்களும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர், அவர்கள் உலகத்துக்குரியவர்கள். அது உள்ள இருக்கிறது உலகம் தான், அதுதான் வரும், இருக்கிறதனுடைய வரும். ஆமா, உள்ள இருக்கிறதானே வெளியே வரும். அகத்தின் அளவு முகத்தில் தெரியும் மாதிரி. ஸோ எல்லாம் வெளியே அது உலகம் வந்துகிட்டே இருக்கும். பரலோகம் தான் பரலோகம் வந்துட்டு இருக்கும். அவ்வளோதானே, கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஆளுக்குள்ள இருக்கு இதுதான். என்ன வேஷம் போட்டாலும் உள்ள இருக்குது. நாங்க பார்ப்போம், காலின் உள்ள கலத்திருக்கிறோம், உள்ள கட்டி இருக்கிறோம், அப்படி ஆகும் இப்படி ஆகும்னு சொல்லி ஆளுகளெல்லாம் பார்ப்போம். கொஞ்சம் அடுத்த பழகி பார்த்தா உள்ள வலு சர்ப்பம் குடி இருக்கு. உலகத்தை மோசம் போக்குற பிசாசு உள்ள இருக்கு. வெளியே பார்த்தா பெரிய தியாகி, சன்னியாசி, பெரிய தியாகி. உள்ள அம்படு உலகமே இருக்கு. உலகம் மனிதனுக்குள்ள இல்லாத உலகம் அம்படு சன்னியாசிகளுக்குள்ள இருக்கு. பதவிக்கு சண்டை போடுறான், மனத்துக்கு சண்டை போடுறான், எல்லாம் நடக்கணும். உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்படி எல்லாம் ஆளுவ இருக்காங்க. நம்ம அப்படி ஒண்ணா இருக்காண்டா, மனசை முதல்ல அங்க வைப்போம் இல்லையா? அதுக்கு பிறகு மற்ற காரியம் நடக்கட்டும். சரி, அப்போ எபேசியர் 4:17 மற்ற பிரச்சனைகள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல, பாபிலோன் சிந்தையில நடக்கிறது போல நீ நடக்காதே. நீ சீயோன் அந்த உணர்வோட நடக்கணும். அப்ப இப்படித்தான் அவரு சீர்படுத்துறாருமா, சீர்படுத்தணும் இல்ல. எந்த கிடக்கட்டும், அந்த கிடக்கட்டும், அதில் கிடக்கும், செதல இருக்க கிடந்து இல்லையா? எல்லாத்தையும் தூர போட்டாச்சுன்னா என்ன ஆச்சு? ஒதுக்கி போட்டிருக்கான். அதை எடுத்து பார்த்து சரி பண்ணி அதை தொடச்சி அதை பத்திரப்படுத்தி வைங்க. வேண்டாம் இருந்தீங்க, வேலை கிடக்கட்டும். வேற நாள் கிடைச்சா செதல பிடிச்சோம், கொஞ்ச நாள் ஒரு மண்ணு மட்டை இருக்கும், உடனே காணாது. அப்ப இப்படி செதல பிடிச்சி போட முடியாது இல்லையா? அதை எடு, அந்த தூளெல்லாம் ஒண்ணு தட்டு, அதுக்கு வார்னிஷா, பெயிண்டா, பிரைமரா, எண்ணெய் அடி, அதுக்கு பத்திரமா செதல பிடிச்சாத இடத்துல வை. எங்க வை? செதல பிடிச்சாத இடத்துல வச்சா நாற்காலி இருக்கும், மேசை இருக்கும், நல்ல காரியங்கள் இருக்கும், துணிகள் இருக்கும். இல்லைன்னா இருக்கிற திறந்த வட்டம் மண்ணு இருக்கும் கடைசியில. அப்போ அதை பத்திரப்படுத்தணும், அதை சீர்படுத்தணும், அதை செம்மப்படுத்தணும், அதை தண்ணி வச்சு கழுவணும். கழுவி போயிலன்னா கொஞ்சம் சோப்பையும் போட்டு பண்டு மணல் கொஞ்சம் மண்ணை வாரி வச்சு தேய்ச்சி இல்லைன்னா போகாது வச்சுக்காரு கொஞ்சம். ஆமா, அந்த மண்ணெல்லாம் தேய்ச்சணும். எமரி பேப்பர் போடணும், எமரி பேப்பர் போடணும், போட்டாதான் போகும். அதுலேயும் சிலது போகல
இல்லைன்னா அடுப்பில் வச்சுக்கிட்ட சூடாகணும். இது சாதாரணமாக இது சரி வராது. நல்லா பார்த்து பிரசங்காரு, மண்ணை போட்டு தேய்ச்சேன், குப்பை போட்டு தேய்ச்சேன், விம்மா என்னத்தை இல்லாமல் தேய்ச்சேன், ஒன்றும் போகல. அப்போ என்ன இது ஒரு கொரட்டில் அப்படி இடுக்கி பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அந்த ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொஞ்சம் சூடாகணும். சூடாக்கிட்டு ஒரு அடி அடிச்சுப்பாரு, எல்லாம் கலந்து கிளம்புறான். சிலதை தண்ணி வச்சு கிளவணும், சிலதை நெருப்பு வச்சு கிளவணும். அதான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால் அக்கினியினால் அபிஷேகம் பண்றார். அக்கினி அக்கினி அதான் அதை ஜலத்தினால ஆவியினாலும் பரவாயிட்டாருன்னா என்ன அர்த்தம்? ஞானஸ்நானம் தண்ணி பரிசுத்த ஆவியினாலே பூஜாக்கப்படுறது. அது சுட்டரிச்சு இல்லாத எல்லாம் சாம்பலாக்கி போடுறாங்க, புகையா ஓகே சீர்படுத்தி புதுப்பித்து ஸ்திரப்படுத்தி அப்படிதான் கொண்டு போறோம். அல்லேலூயா. சரி, இப்போ பாபிலோன் என்ன செய்யுது? பாபிலோன் சாதாரணமானதா? அது சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கு, உலகத்தை ஆட்சி செய்துட்டு இருக்கு, அலக்கழிச்சிட்டு இருக்கு. பாபிலோன் என்ன செய்யுது? மொத்தம் 24:37 நோவா காலத்தில் நடந்த போல மனுஷகுமார் வரும் காலத்தில் நடக்கும். நல்ல தின்னு, நல்ல குடி, நல்ல பெயிண்டடி, லைட் எல்லாம் நிறைய போட்டு புதுசு புதுசாக கட்டு, ஆகோசி கொண்டாடி, கட்டம் வாங்கியாவது கல்யாணம் மோடியா இருக்கணும். கட்டம் வாங்கியாவது ஆமா ஆமா ஆமா. சில இடத்துல நான் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன். ஒரு ஊழியக்காரரோட போயிட்டு இருந்தேன். அவருக்கு அங்கே இங்கே ஒரு பாசு என்ன கூப்பிட்டுருக்காங்க. வழியில் இதில் ஒன்று எட்டி பார்த்துட்டு நமக்கு போயிட்டே இருப்போம். வேற வழியில் எனக்கு நிற்கவா முடியும்? அங்கே போனா முதல்ல என்னத்தையோ ஒன்று வச்சுட்டு போனேன், பரோட்டாயா, அடுத்தது சப்பாத்தியா, அடுத்தது வேறு. எனக்கு இது சின்னதை எப்படி தின்னுன்னு தெரியல. பக்கத்தில் இருக்க ஆளெல்லாம் பார்க்க வேண்டியிருக்குது, எப்படி தின்னுது, இதை எப்படி தின்னுருவோம். இப்படியே இருந்தது. நான் நினைச்சுக்கிட்டேன், ஆமா கட்டம் வாங்கியாவது நான் ஆடம்பரமாக நடக்கணும். கோட்டீஸ்வரை விட்டு கல்யாணம் மாதிரி கட்டம் வாங்கியாது. மனுஷனுக்கு மனசு அது புசிப்பா குடிப்பா, நாளைக்கு சாவம் மண்ணாங்கடி கடன் கொடுத்தாலும் சரி வாங்கினா, இல்லைன்னா கைத்தில் தொங்கிடுது. ஆமாம் வயசு நடிச்சு அந்த அளவு வெறி வெறி தின்னுதான் குடிக்கதான். அதில் தான் இப்போ எல்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்கு பணம் வேணும் செஞ்சாரே பணம் எல்லா காலத்திலையும் கல்யாணத்தை பற்றி சொல்லி இருக்கு இல்லையா? தின்னார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், கொடு. ஆமாமே வாழ்க்காலத்திலிருந்தே கல்யாணம் நடக்குது. இப்போ இந்த 2026 நடக்கிற கல்யாணம் தான் பயங்கர புதுமை. அந்த நாள் ஒழுங்கா வாழ்வா அவ்வளோ எனக்கு தெரியாது. ரோட்டக்கரையில் படங்கு போட்டு இழுப்ப பார்த்தீங்களா? ஏன்டா இப்படி எல்லாம் செய்திய? மரியாதை தாழ்மையா வாழ்ந்து தேவச்சி பரலவத்துக்கு போங்கடா இல்லையா காட்டணும். அப்படி எல்லாரும் இப்போ படம் அடுத்துக்காண்டு கடன் வாங்கியாது, அது வேணும், இது செய்யணும். இல்லை நம்மளுடைய ஏன் முடியாது? தேவ சித்தம் செய்து ஆண்டவர்களை போனா ஒத்த பைசா கடை இல்லாம காரிய முடியும். சிலர் அப்படிதான். ஆமா, நான் பேரில் சொல்ல விரும்பல. சில சூழ்நிலையில ஊழியங்களுக்கு போவேன், கூட்டம் நடத்துவார். பார்த்தா உலக பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துல ஏறலான்னு கட்டம் வாங்கி பட்டிப்பிச்சு மேல போறது. பிறகு 2 கிட்னியும் ஃபெயில் ஆகி போச்சு. எப்படி படிப்பு பாஸ் ஆகி வெளியே ஆகிற நேரம் 2 கிட்னியும் போக்கு. அது MBBS அப்படி ஆகும், இப்படி ஆகும். இவ்வளவு லட்சம் செலவு. நாங்கள் பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறலான்னு வாக்குத்தத்தம் தந்தார். போகிற வாரம் கள்ளப்பிரசங்க நேரெல்லாம் போக்கி அடிச்சு ஏதாவது சொல்லிடுறது. அங்கே கொண்டு போவார், இங்கே கொண்டு போவாருன்னு சொல்லி. அப்படியா பிரசங்காரு? அப்போ கடன் வாங்கி அது MBBS படிக்க நான் சாதாரண விஷயமா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. இந்த காலத்தில் அது வெளிநாட்டில் ஏதோ ஒரு நாட்டில் அவங்க அனுப்பி பணம் எல்லாம் இவ்வளவு லட்சம் கடன் வாங்கி எல்லாம் செஞ்சோம். அது ஏன் செஞ்சேன்? கர்த்தாவை பறஞ்சோம். கர்த்தாவ் பறஞ்சோம். கர்த்தாவ் சம்சாரிச்சுட்டு எத்தனை கடன் வாங்கிக்காம போகுது. அல்ல இல்லையா? இது கடன் வாங்க போறானே கர்த்தாவுக்கு என்ன கத்தர் தர மாட்டாரா? கத்தர் தந்த திட்டம், கத்தர் தந்த திட்டம் அவர்கிட்ட கேளு, அவர் தருவார். நேரத்தை பிச்சை எடுக்கா ரோட்ல நின்று அமைதியா இருக்கு. கத்தர் தந்திருக்கேன் கவனிட்டு அவர் செய்வார். அவர் சொன்னா ஏற்றதுமா நடக்கணும். அவனு ரொம்ப கவலை. கத்தர் தந்தோ எல்லாம் முடித்தோடனே 2 கிட்னி ஃபீஸ் ஆச்சு. இது என்ன வேணும்? லட்சக்கணக்கில் செலவாக்கியாச்சு, கடன் வாங்கியாச்சு, படிச்ச முடிச்சாச்சு, கிட்னி வெளியாச்சு. என்ன பிறகு ஆவிக்கூட்டம் எல்லாம் ஆவிக்கூட்டங்களையும் பேசிட்டு இருக்கேன். அந்நியர்கள் நினைக்காத. இப்படி ஆண்டவர் இப்படி நான் பெரிய பாடம் இப்படி இல்லை சொன்னாரு. உலகோடு தரமாட்டேன், தகுதியானது தருவேன். நீ தேவராஜி தேவன் எடுத்து தேடு, பரலோகத்தை தேடு, மனசுல அங்க வை. அப்படி போனா நான் தருவேன். உன்னை கொண்டு இப்போ உலகத்துல கத்தாவெல்லாம் நடத்தி எங்கன நடத்தி நின்று இப்போ உலகத்துல சிக்கிலியா கிடக்கா? 60 லட்சம் 70 லட்சம் சிக்கிலியா கிடக்கா? நீ சும்மா இருந்தா நீ இப்போ கடனாளி இருந்தா உனக்கு ஓட முடியாது. வைடாங்க இல்லைன்னு பிடிச்சி ஜெயில கொண்டு வைப்பான். கத்தாவை கொண்டு போவாருன்னு சொல்லி இப்போ உலகம் என்ன ஏமாத்தியாச்சா? மாட்டி வச்சாச்சா? ஒரு வழியும் இல்லை. ஒரு வழியும் தப்பிக்க முடியாமாச்சு. சாவണം, வேற வழியும் இல்லை. பிரார்த்திக்க எங்கன்னா பிரார்த்திக்காம இரு படிச்சதரா இயேசுவின் சீசனாய் மாறுமோ? இந்த ஆட்டம் பாட்டம் குப்பையில் எடுத்து தெரிஞ்சுட்டு இயேசுக்கு மேலே போவியா? அவர் நடக்குமா நடப்பியா? அவர் சொன்ன மாதிரி கேட்பியா? இந்த உயிர் ஆண்டவர் தந்தது போன அவருக்குன்னு போட்டு பழகுவியா? சொல்லு, பிரதிஷ்டை எடு, நிறைய வசனம் எல்லாம் குறிப்பாடு எடுத்து மரியாதை எக்ஸாம் பண்ணு. அவர் ஏதாவது செய்வார். அல்ல இல்லையா? வெளிப்பா இருந்துக்க, விழுந்துடாது, கொண்டு விட விடாது. அது மத்த 13:22 சொல்லுவார். கொள்ளலாம் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேட்டோன்னே அவளை கொஞ்ச நேரம் இழப்புதல், கைய காலம் உதறி அந்நிய பாசை. இதை விட்டு இறங்கி அங்க போனோம்னா பாபிலோனுக்குள்ள போறோம்.
பாபிலோன் வல்லமை பிடிச்சுக்கிட்டான். அது என்னது சொல்லுது? ஐஸ்வர்யம் பயக்கமும் இப்பிரபஞ்சத்தின் கவலைகளும் நெருக்கி போடுகிறதுனாலே பாபிலோன் பலன் கொடுக்காம போச்சு. சியோன் பலன் கொடுக்காம போச்சு. பாபிலோன் போனா எல்லா பக்கம் முள்ளு, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், அதன் போத இந்த மயக்கமும் நிறைய பணம் வந்துட்டு கூடுதல் மயக்கம், வேற ட்ரக்கு இதுக்கெல்லாம் அடிமையாகி ஜெயிலுக்கு போறாங்க. அது வேற பக்கம் நான் போண்டாம். சரி, நிறைய வந்ததுனால இப்படி எல்லாம் இருக்கு. நீங்க ஞானமா இருக்கணும். அப்போ உலக பாபிலோனுக்கு நடுவில் நம்ம இருக்கிறோம். சீயோனா இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லையோ? அப்ப சீயோனா இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிற நான் இந்த பாபிலோனை கேட்டபடி நடக்கக்கூடாது. பிரிச்சிங்கெல்லாம் கொஞ்சம் வேகமா போயிட்டணும். என்ன சொல்ற நீ? வேற உமக்கு நேரம் போகல, நாங்க இப்படிதான் இருப்போம். புறம்போக்கில் இருந்தாலும் நாங்க பாபிலோனா தான் இருப்போம். ஆளோ எல்லாம் இருக்காது. நான் நிறைய அனுபவத்தில் பேசுறேன். மரியாதை சீயோன் சீயோன் குமாரத்திகள் எப்படி எப்படிலாம் இருக்கப்படாதுன்னு நம்ம வாசித்திருக்கோம். அப்போ சீயோன் குமாரத்தியே, பாபிலோன் குமாரத்திலும் உன்னை நீ விடுவித்துக் கொள்ளு. ஓகே, உலகத்திலிருந்து விடுவித்துக் கொள்ளு, வேறுபடு, தேவ சித்தம் செய்ய உன்னை ஒப்பு கொடு. சீயோனா மாறுவேலான்னு கேட்டேன். நீங்க மாறனா உங்க சீயோனா உங்களை கட்டி கர்த்தர் மகிமையிலே வெளிப்படுவார், மகிமையா வெளிப்படுவார். நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? நாங்க பிரசங்கம் எல்லாம் பண்ணிடுவோம். நீங்க ஒப்பு கொடுக்கணும். பிரசங்கம், ஜெபம், ஒப்பு கொடுத்தல் எல்லாம் இணைஞ்சு போனாதான் அந்த மேன்மையான அனுபவங்களை அடைய முடியும். பாருங்க, இல்லைன்னா பாபிலோனா இருந்து அந்த பாபிலோன் விழுந்தது, பாபிலோன் விழுந்தது எல்லாம் இருக்காது. அப்புறம் பார்க்கலாம். சோ இந்த வார்த்தைகள் நான் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சொல்லுவோம்.